தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டுருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ். இவங்க தற்போது நடிச்சிருக்கிற ரகுதாத்தா திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. ரகுதாத்தா திரைப்படம் குறித்து மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்தி படத்துலேயே நடிக்கிறீங்க, ஆனால் இந்தி மொழியத்தை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்தி மொழியை பற்றி தப்பாக பேசலை, நான் இந்தி திணிப்பை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். ஹிந்தி ஒரு மொழிங்கிறத தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் திணிப்புங்கிறது இருக்கக்கூடாது. அதுவும் நம்ம ஊரில் நம்ம ஹிந்தி மொழி ரொம்ப கனெக்டாக ரொம்ப திணிப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரின்னு கேள்வி கேட்டாங்க, அதோட விட்டாங்களா? ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ், இல்லை இப்பொழுதைக்கு அரசியலுக்குலாம் நான் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போதான் அரசியலுக்கு வரலை, அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ், அப்படி இல்லை, நான் இப்பொழுதைக்கு நான் வரமாட்டேன், கன்ஃபார்மாக நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மேபி ஃப்யூச்சரில் நான் வந்துட்டேன்னா அப்போ நீங்கள் வரலன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேள்வி கேட்பீங்க. அதுக்கு தான் நான் இப்போதைக்கு வரல, மேபி ஃப்யூச்சரில் வரலான்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரகுதாத்தா திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கைல்விழிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கீர்த்தி சுரேஷின் யதார்த்தமான காமெடி கலந்த திரைப்படமாக உருவாகி இருக்கு. இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு வெளியிட போறதுனால ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 15 விடுமுறை தினம் என்பதனால் இந்த படம் சிறந்த வசூலை அள்ளும் என்று நம்பப்படுகிறது.